ஆனால் இந்த 1000 ரூபாய் திட்டம்ன்றது என்னது? அதில் இன்னொரு பிரச்சனை, திமுககாரங்களே எடுத்த ஒரு சர்வே இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம், நான் சொல்கிற ஒரிஜினல் திமுககாரன் இருக்கான்ல, ஒரிஜினல் திமுககாரனுக்கு அறிவு இருக்கும். இந்த டூப்ளிகேட் திமுககாரன் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு கூறவனுக்கு அது இருக்காது. ஒரிஜினல் திமுககாரனுக்கு மனசாட்சியும் இருக்கும், அறிவும் இருக்கும், அவனுக்கு குறைஞ்சபட்ச மனசாட்சி இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திட்டங்களில் சிக்கல் இருக்குன்றான். அதில் அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க டிஎம்கேக்குள்ளே. அதில் என்ன வருதுன்னா, இந்த 1000 ரூபாய் ஸ்கீமில் புது விதமான சிக்கல் உருவாகுது. என்னென்னா, குடும்ப தலைவி பல இடங்களில் வந்து மாமியாராக இருக்காங்க. 1000 ரூபாய் மாமியாருக்கு போகுது, மருமகளுக்கு போல. மாமியார் மருமகள் சண்டை எது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ திமுகவுக்கு வந்து மாமியார் ஓட்டு போடலாம், மருமக எப்படி ஓட்டு போடுவா? ஏற்கனவே உங்கள் கவர்மெண்ட் லட்சணம் சந்தி சிரிக்குது. மாமியார் ஓட்டு போடலாங்க ஸ்டாலினுக்கு, மருமக எப்படி ஓட்டு போடுவா? பணம் மாமியாருக்குள்ள போகுது. அட்லீஸ்ட் பிரித்து மாமியாருக்கு 500 மருமகளுக்கு 500னா கொடுக்கணும். இல்லை, மொத்தத்தையும் நீங்கள் குடும்ப தலைவின்ட்டீங்க. இல்லத்தரசி மாமியாராக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இந்த சிக்கல் வருதுன்றாங்க. புரியுதா? ஓகே. ஆகவே இந்த நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் எல்லாம் பெரிய ஆபத்தை நோக்கி தான் எங்களை கொண்டு போகுது. உபயோகப் பொருளுக்கான மின்கட்டணம் ஏறலையே ஒழிய வணிக உபயோகத்துக்கான மின்கட்டணங்கள் ஏறி இருக்கு. ஒரு சிறு தொழில் நடத்துறவங்க 2000 ரூபாய் கட்டிட்டு இருந்தவங்க 7000 ரூபாய் கட்டுறான். 3 மடங்கு அதிகமாக இருக்கு. நாங்கள் வீட்டுக்கு ஏற்றல, நீங்கள் எப்படி வந்து சால்ஜாப் பேச முடியும்? 2000 ரூபாய் கட்டிட்டு இருந்த ஒருத்தன் 7000 ரூபாய் கட்டுறாங்க. இதுதான் திராவிட மாடல். அவருடைய உற்பத்தி பொருள் அதிகமான விலைக்கு விற்க போகுது. ஆமா, கன்சியூமரா அது அதிகமான விலைக்கு தான் வாங்கணும். அப்போ அவன் எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? இதெல்லாம் 21 பிறகு நடந்த அட்டூழியம் அல்லது 21 பிறகு நடந்த சம்பவங்கள் இப்படி வச்சுக்கலாம். அதாவது நீங்க பில்டப் கொடுக்குற மாதிரி தேனும் பாலும் ஓடல. உங்க நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு.